ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 134 கிலோமீட்டர், அதாவது கொழும்பு டு கண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலோவாக ஒரு பைக் ரைட் பண்ணலான்னு தான் ஐடியா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 134 கிலோமீட்டர் ஸ்கூட்டியில் அடிக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆஃப்டர் 2.5 years முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிடலான்னு நினைக்கிறேன், ட்ராஃபிக்கில் மாட்டல அப்படின்னா. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு கொழும்பு உள்ளுக்கு தான் இருக்கேன். ஸோ பேலையோட ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறேன். ஸோ அவுட் ஆஃப் கொழும்பு போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஸோ ஸ்டே டியூன். கிட்டத்தட்ட இப்போ கொழும்பை விட்டு அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நிட்டம்பு நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இப்போ 134 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் அடிச்சிருக்கோம் ஒரு ஐடியா. ஸோ எங்கேயுமே பிரேக் எடுக்க போகிறது கிடையாது, டிரெக்டாக கண்டி தான். ஸோ நடுவில் எங்கேயாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிரேக் எதுவும் எடுத்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் தான் இருக்குது. ஸோ ஃபுல் பிரேக் எடுத்தேன் அப்படின்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோப்ரோ தான் இருக்குது. இதில் இன்பில்ட் பேட்ரி தான். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாற்ற இயலாது. அப்போ இருக்க ஒரு பேட்டரியை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் பேட்ரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டினியூ பண்ணுவோம் காய்ஸ். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸ்டே டியூன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெவல்தனியை பாஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ மேரிகமா டவுன் தான் வரும். மேரிகமா டவுன் பாஸ் பண்ணால் அப்படியே வரக்கா போல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டாக கண்டி தான். ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, ஹெல்மெட்டோட கண்ணாடியை போட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1.5 hours ஆகுது. சரியான ஒரு தலைவலியாக இருக்குது. பார்ப்போம், 3 பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக்கோடை அப்படிங்கிற ஊர் தான். அட்டாக்கோடை தாண்டி அப்படியே முன்னுக்கு போனோம் அப்படின்னா அட்டாக்கோடையா பேர் கிடையாது, கட்டோகடைக்கு தான் வந்திருக்கோம். இதை தாண்டி அப்படியே அடுத்து நான் நினைக்கிறேன் கேகாலில் இருக்கணும். கேகலில் தான் இருக்கணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேகலில் டவுன் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கண்டி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் தான் போர்டு இருந்துச்சு. அதுலேயும் இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் மாதிரி ஓட்ட வந்திருக்கோம். இந்த ஒரு 20 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்கும் கண்டிக்கு. ஸோ கண்டி போயிட்டு கண்டியை நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பேராதனிய ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா கலா ரூட்டுக்கு போயிடலாம். கேம்பஸோட அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஒரு 22 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சேன் பெட்ரோல் வந்து அவ்வளோ பெருசாக இப்போ இன்ஜின் செஞ்சதுக்கப்புறம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 80-82 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருப்பேன். ஆனால் ஃபீல் வந்து 2 பேர் தான் போயிருக்கு பெட்ரோல் வந்து. அதே மாதிரி தான் மைலேஜ் தருது, 40-45-50 அப்படி. மைலேஜுக்கு முன்னெல்லாம் 60-63 தரும். சரி பரவாயில்ல. இப்போ 40-45 வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லாங்குக்கு கொழும்புக்கு எப்படியும் 30-35 தான். அதுக்கு மேலே ஒரு சொத்தும் கிடையாது. லாங்குக்கு நல்லா வேலை செய்யுது. ஸோ என்கிட்ட கொஞ்சம் ப்ரிஃபரபிள் எதுக்குன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன்.
லாங்குக்கு வந்து வேற லெவல் வண்டி. ஸோ இன்ஃபேக்ட் இந்தியாவிலேருந்து யாரும் வந்து இங்கே ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வண்டி. ஸோ ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஸோ லக்கேஜ் கேரி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஈஸி தான். ஸோ இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பேலன்சிங் எவ்வளோ இருக்குன்னா இங்கே பாருங்க guys, இவ்வளோ இருக்குது. அது பாட்டில் போகும். ஸோ ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா என்டோக்கில் இவங்க பேசாமல் ஏன் பிஎம்டபிள்யூ பைக்கில் மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வச்சுருக்க கூடாது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாட்டுக்கு க்ரூஸ் மூட போட்டு விட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போகக்கூடாது. அந்த ஒரு மைனஸ் அது வந்து மைனஸ் பாயிண்ட் மாதிரி வந்து எப்போனா லாங் ட்ரிப் அடிக்கிறோம்ல, இப்போ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இல்லாதது வந்து மைனஸ் பாயிண்டாக தெரியும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஓகே காய்ஸ், ஸோ பேராதனி ஜங்ஷனில் போயிட்டு மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தற்காலிகமாக இடைங்கிறது நான் கண்டிப்பாக. இப்போ கலா ரோடுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டு, அதாவது கேம்பஸ் ரோடு உள்ளால போட்டு அப்படியே போகிறது தான் கலா ரோடு. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 21 கிலோமீட்டர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்னன்னா ரோடெல்லாம் உடச்சி செய்கிறாங்க, சரியான ட்ராஃபிக்காக இருக்குது. வார நேரமும் கேகலில் டவுன்லேருந்து வர நேரம் எல்லாம் ரோடை போட்டு உடச்சி செஞ்சு ஒரு பக்கம் மட்டும் அனுப்பி இன்னொரு பக்கம் அனுப்பாமல் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான மாதிரி ஒரு நாளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு கண்டிப்பாக வந்ததில்லை. அதோட பஸ்ஸுக்கு போக ரொம்ப மோசம். நடுவில் என்னோட ஃப்ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டி டவுன்லேருந்து நல்லா போய்கிட்ருக்கேன். இப்படியே போதான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ வந்து பாருங்கள், நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு ஹில் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டியில் பேராதனி கேம்பஸ் இருக்க இடம். ஸோ இது த்ரூ அப்படியே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ இது த்ரூ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் டவுனுக்கு சரியாக 22 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ரோடை பாருங்கள், வேற கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் கலாவுக்கே நான் போகிறேன். ஸோ எல்லா பக்கமும் பஸ்ஸுன்னு இருக்குது. இந்த மாதிரி பதியெல்லாம் போயிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பயாவது இருந்துட்டு ஒரு சின்ன பிரேக் பண்ணி கொடுங்க. ஏன்னா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சரி வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க, அப்படியும் இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை வீடுன்னு அலைகிறவங்களா இருப்பீங்க. ஸோ எதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் எப்பயுமே ஒரு பிரேக் ஒன்று வச்சுக்கணும். ஸோ தொடர்ந்து வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை வந்து வெறுத்துக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் இப்படியே ஒரு 2-3 நாள் ட்ரிப்பும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரை பண்ண பாருங்க. ஸோ இந்த ட்ரிப்பு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பைக்கில் விட கிளம்புனீங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல். அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஸ்பாட்டில் கண்டினியூ பண்ணோம். பாருங்க வீடியோ. இங்கேயே அந்த ரஷ் இருக்குதான் கொழும்புல மாதிரியே. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ரஷ் இருந்ததுக்கு ஒரு 4 to 5 அந்த டைம்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் ஆஃப் ஆகி போயிடுறாங்க. இப்போ கொழும்புல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. கொழும்பை பொறுத்த வரையில் எவ்வளோ தூரம் சம்பாதிக்கணுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவு இருக்கும்.
இங்கே மெயின்டைன் செலவு அவ்வளோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்தாலும் சரி. ஸோ மெயின்டைன் செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான மாதிரி குறவு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்தியா பொறுத்த வரையில் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ பீஸ்ஃபுல் அப்படின்னா என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மைண்ட் செட்டு தான். இது உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு மைண்ட் செட் அப்படின்றது வேற லெவலில் மாறிடும். ஸோ இதே 4 மணியே இருந்தால் கொழும்புல வாழ்க்கை வெறுத்து போயிடும். எப்படா நைட்டு 10 மணி ஆகும் ஆஃபாகி வீட்டுக்கு போகலான்னு பார்த்து இந்த கிளைமேட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிடும். அதனால எந்த ஒரு விஷயமே இல்லை. அந்த புல்லோட வாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மழை கிளைமேட்டு, வெயிலும் இல்லை சூடும் இல்லை. அந்த குளிர் கிளைமேட்டுக்கு வந்தோட்டியே உடம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்கு. 19 கிலோமீட்டர் இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பெண்டு தான். அப்படியே கீழே போனோம் அப்படின்னா ஒரு கேட்டுக்கும் உடனே கலா டவுன் கூட 2 புலம் ஒன்று யாருக்கிட்ட கேட்போம். பெட்ரோல் தான் ஃபுல் டேங்க் அடிச்சாச்சேன். போகிற வரைக்கும் போவோம். அந்த ப்ளஸர் ஸ்கூட்டியில் அந்த 2 பேர் இருந்தாங்கன்னா சரி, அவங்க வேலை தான் போகிறேன். நான் டிக்கெட் போகிறேன். ஐயா கலா 2 புலம் உடா இன்னும் நல்லதான் ஓட்ட மாறி போட்டுட்டேன் காய்ஸ். ஹலோ, அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆச்சுல்ல. அதான் ரோடை வந்து பார்த்துட்டிங்கன்னா மறந்துட்டேன். மேலே போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு நல்ல காலம் அப்போ ஒரு 700-800 மீட்டர் போன வண்டியே அவர் சொல்லிட்டாரு, இல்லை மேலே போகணும் நம்பி அப்படின்னு. மறந்து போட்டிருந்தோன்னு வைங்க, அப்படியே கம்பளிக்கு போயிருக்க வேண்டியதான் அந்த ரோடு வழியாக. ஸோ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா வர்றது அப்படின்னா வெளிச்சத்தோட வெளிச்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துடணும். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வளைஞ்சி ஏன் நான் வெளிச்சத்தோட வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நைட் ஆகிட்டா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்டி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய கருத்தில் போயிடும். அது என்ன ஒரு பிரச்சனைனா, வந்தால் பிரச்சனை இல்லை, வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். இந்த இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, ரோடு சரியான சின்னது. ஒரு பஸ்ஸும் ஒரு லொரியும் போகிறோன்னா இப்படி தான் போவாங்க. ரிவர்ஸ் எடுத்து இப்போ நம்மளுக்கு பின்னுக்கு யாரும் இல்லாதனால சரி, நம்மளுக்கு பின்னுக்கு யாராவது இருந்தாங்கன்னா தங்கு சக்கரம் தான். ரொம்ப பஸ்ஸுக்கு முன்னுக்கு போட்டுக்கணும். பஸ்ஸுக்கு இருக்குன்னா பஸ்ஸுக்கு முன்னுக்கு அந்த பஸ்ஸாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டிப்பாக மூஞ்சிக்கு போக மூஞ்சி அப்படியே கருப்பு கலர் மேக்கப் போட்டவே என்ன பார்த்தீங்களா. ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் கலா டவுன் போகிற வரைக்கும் எல்லாமே கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சிருந்தேன். பார்த்தா என்ன ஆச்சுன்னா, கோப்ரோவில் பேட்ரி இல்லாமல் கோப்ரோ வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் டிஸ்கண்டினியூ திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு ட்ரிப்பு போகும்போது கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ சேனலுக்கான சப்போர்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்றைக்குமே கொடுக்காம மட்டும் இருந்துட்டாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. மேலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான், அதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க.